மக்களவை தேர்தல் தற்போது நடந்து வருகிறது. ஜூன் 1 வரை வாக்குப்பதிவு நடக்க ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது. தமிழ்நாடு பொறுத்தவரையில் வருகின்ற 2026 முதலமைச்சருக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிக போட்டி நிலவும் தேர்தலாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக என இருக்கும் தமிழ்நாடு தேர்தல் களத்திற்குள் புதிதாக விஜய், விஷால் போன்றோர் நுழைகிறார்கள். அந்த வகையில் தேர்தல் களத்தில் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது. சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைவதாகவும் அங்கு தமிழ்நாடு மாநில தலைவர் பதவியில் செங்கோட்டையன் இருப்பார் எனவும் பேசப்பட்டது. இந்த தகவலை முற்றிலுமாக மறுத்து தவறான செய்திகளை பகிர வேண்டாம் என பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் செங்கோட்டையன். இவர் அதிமுக அமைச்சரவையில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மிகவும் நம்பகத்தன்மையானவராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயிலில் திமுக மருத்துவர் அணி சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது குறித்து பேசிய ரகுபதி, அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிமை இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அவர்தான். கட்சிக்காக தேர்தல் பணியாற்ற வேண்டியது மிகவும் அவசியம். டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் பணி என்பது தேவையானது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் அவர்களது கட்சியினருக்கு வலு சேர்க்கும். இது வரவேற்கத்தக்கது என்றார். பிரதமர் மோடியின் பேச்சு ஆவேசமாக இருப்பதாகவும் இந்தியா கூட்டணியை குறித்து அவர் தாக்கி பேசுவது பாஜக கூட்டணி தோல்வி பாதையை நோக்கி செல்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்றார் அமைச்சர் ரகுபதி. என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாது என்பதற்கு இதுவே சான்று என கூறினார். குஜராத் மாநிலத்தில் 10 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் அதுவே ஆச்சரியம் என விமர்சித்தார். தேர்தல் ஆணையமும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது. தேர்தல் முடிந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு இதற்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சூளுரைத்தார் அமைச்சர் ரகுபதி. யூடியூபில் நேர்காணல்களில் கலந்து கொண்டு பேசி வந்த சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டார். இதனை எதிர்கட்சிகள் பலரும் திமுகவின் பழிவாங்கும் செயல் என விமர்சித்து வருகிறார்கள். இது குறித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, காவல்துறை உரிய சாட்சிகளோடு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திமுகவிற்கு சவுக்கு சங்கர் மீது பொய்யான வழக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது என்றார். தமிழ்நாடு பொறுத்தவரையில் 40க்கு 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சிக்கு இதுவே பரிசு என்றார் ரகுபதி. தொடர்ந்து பேசிய அவர், எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும். அப்போதுதான் சரியான எதிர்கட்சியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு வேறு விதமாக விமர்சனங்களை அவர் இறக்குகின்ற போது அவரது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். அதனால் அவரது பிறந்த நாளில் அவரது பதவிக்கு ஆபத்து என்று சொல்வது அழகல்ல. யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்லாண்டு காலம் வாழ திமுக மனசாட்சியுடன் எப்போதும் வாழ்த்தும். நாங்கள் யாரையும் தூதுபவர்கள் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு என்னென்ன வருகிறது என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். ஜூன் 4க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பிளவு ஏற்படும். இந்த பிளவு பாஜகவினால் ஏற்படும் என்றார். சமீப காலமாக அதிமுகவில் முக்கிய நபர்களாக இருக்கும் செங்கோட்டையன் மற்றும் எஸ்பி வேலுமணி குறித்த செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் இவர்கள் குறித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் அல்லது வேலுமணி தலைமைக்கு செல்லும் வாய்ப்பிருப்பதாக கூறினார். முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கோட்டையன் தான் அதிமுகவில் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என பேசியதையும் சுட்டிக்காட்டிய ரகுபதி,